ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CSSல இருக்க ஸ்பேசிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேடிங், மார்ஜின்ஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட் அப்படியே வச்சுட்டு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் அப்படின்ற பேரில் வந்து கிளாஸ் வச்ச ஒரு டிவ் வந்து எனக்கு விஎஸ் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் இருக்க ஷார்ட் கட்ஸ். இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க, நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து செப்பரேட்டாக காட்டணுன்றதுக்காண்டி இப்போ நான் போயிட்டு அதை வந்து ஸ்டைலிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வித்தை மாற்ற போகிறேன். ஸோ வித்தை வந்து ஒரு 100 பிக்சல் கொடுத்துட்டு, ஸோ அதே மாதிரி ஹைட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 பிக்சல் வச்சுட்டு ஒரு கான்ட்ராஸ்டான பேக்ரவுண்ட் கலர் வந்து டெஸ்ட் பண்ணுறக்காண்டி வச்சிருக்கேன். ரெட் தெரியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒயிட்டாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் உள்ள இருக்க டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெப் ப்ரௌசர் அதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இல்லாட்டி F12 அமுக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் இன்ஸ்பெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டெவலப்பர் டூல்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதாவது உங்கள் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது இல்லாமல் உங்களால் வெப் டெவலப்மெண்ட் அவ்வளோ நல்லா பண்ண முடியாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. கான்சோல் இந்த மாதிரி. நமக்கு இதில் தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம எலமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இதுவும் கீழே இருக்க கம்ப்யூட்டர் சைல்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஜஸ்ட் மினிட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எலமெண்ட்ஸ் அப்படின்ற டேப்ல நீங்க பார்த்தாலே தெரியும், நம்ம வெப்சைட்டோடைய சோர்ஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது நம்ம HTML கோட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே இங்கே இருக்கு. இந்த மாதிரி கோடிங், இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்து எடுத்து போனாலும் சரி, அங்கே போயிட்டு இது மாதிரி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுடைய சோர்ஸ் கோடையுமே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் டேப். ஸோ பக்கத்தில் இருக்க கான்சோல் அப்படின்ற கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வருது இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட அவுட்புட் எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்க இந்த டேப்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் அண்ட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இதெல்லாம் தேவையில்ல. ஒன்ஸ் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அப்படின்ற டேப் பக்கத்தில் இருக்க ஒரு லேப்டாப் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காண்டி நம்ம மொபைலில் போய் நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம இங்கேயே வந்து சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீனை வந்து உங்களால் சிமுலேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன், சாம்சங் S22 அல்ட்ரா இந்த மாதிரி நிறையா மொபைல்ஸோட ஸ்க்ரீனை வந்து சிமுலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே கொஞ்சம் ரைட் சைட் கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி கலர் கலராக போட்ட ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இது என்னன்றதை நான் ஜஸ்ட் மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த லேப்டாப் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஆரோ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லேப்டாப் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டிஃபால்ட் இதுக்கே வந்துடும். ஸோ அந்த ஆரோ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் நம்ம டிவ் போட்டோம் இல்லையா, அது பக்கத்தில் ஹோவர் பண்ணி கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பாப்பப் ஆகுது இல்லையா, ஸோ கீழே அதில் போயிட்டு நம்ம ஸ்டைல்ஸை வந்து நம்ம இதுக்குள்ளேயே மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அன்செக் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபைலை வந்து எதுவுமே பண்ணாது. பட் இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை புட்டாக வந்து ஸோ அதை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கலர் கலராக பாக்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த வந்துட்டான். ஸோ அங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின், பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டெக்ஸ்ட் போட்டு இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சென்டரில் இருக்கிறது அந்த அந்த டிவோடைய அந்த எலமெண்ட்டோடைய வித் அண்ட் ஹைட். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் ஸ்பேஸ். ஸோ பேடிங் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணக்கூடிய ஸ்பேசஸ் தான். ஸோ அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கும். ஸோ பார்டர் அந்த லைன் ஆஃப் பார்டர் தான் சொல்லுவாங்க, பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின், பேடிங் சொல்லிட்டு எந்த ஸ்பேஸுமே நான் கொடுக்கல. ஸோ அதனால வந்து எதுவுமே அங்கே காட்டலை. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டை சுற்றி ஒரு ஸ்பேஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒயிட் ஸ்பேஸ் அங்கே காட்டுது இல்லையா, ஸோ பாக்ஸ் ஒன்றுன்ற டிவை சுற்றி. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து 16 பிக்சல் ஆட் ஆயிருக்கும், அதாவது 1 EM. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸிங் நமக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளாக பாடி டேக் வந்து செலக்ட் பண்ணி அதில் போயிட்டு பேடிங் அப்படின்றத 0 செட் பண்ணிட்டு அப்படியே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின்றத 0 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம பாடி டேக்ல இருக்க எந்த எலமெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து டிஃபால்ட்டாக 0ல் செட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பக்கத்தில் என்னோட அவுட்புட் காட்டுது. அந்த பாக்ஸ் ஒன்றுன்ற எலமெண்ட்டை சுற்றி ஸ்பேசிங்கே இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங்கே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CSSல ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற மார்ஜின் அண்ட் பேடிங்கை வந்து 0 செட் பண்ணுறோம். பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் கமெண்ட் பண்ணால் அந்த ஸ்பேஸ் வந்து வருது. ஸோ நான் இப்போ எடுத்துட்டு விட்டேன்னா அது போயிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CSSல ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேடிங் ஸ்பேஸ்னா என்ன சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிவ்வுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளாக போயிட்டு HTML டாக்குமெண்ட்டில் இந்த பாக்ஸ் ஒன்றுன்ற டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாட் பாக்ஸ் டூன்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு box2 அப்படின்ற நேம் கிளாஸ் வச்ச div வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆச்சு. ஸோ அதுக்குள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் box2 அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம box2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் பண்ணிடலாம். ஸோ box2 வந்து செலக்ட் பண்ணி ஆஸ் யூசுவல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் அண்ட் ஹைட் அதை அப்படியே கூட காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேக்ரவுண்ட் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி வித் அண்ட் ஹைட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 50-50. ஸோ அதில் வந்து பாதி வச்சுக்கிறேன். ஸோ 50 பிக்சல் பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இது வந்து தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காண்டி கலர் வந்து அதே மாதிரி ஆஸ் யூசுவல் ஒயிட்லேயே வச்சுக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல box2க்கு வந்து கிளாஸ் நேம் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ அதனால தான் அது வந்து ஆக்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா box2 கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் சிஎஸ்எஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாஸ் நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா box1 box2ன்னு சொல்லிட்டு 2 div இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா box1 அதாவது பெரிய divக்கு போயிட்டு பேடிங்ன்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஒரு 10 பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறேன். ஸோ கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த box2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கு. ஸோ box1ஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெருசா இருக்கு. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த box1 இருக்கு இல்லையா. ஸோ இந்த box1 வந்து சுத்தி 10 பிக்சல் வந்து எல்லா பக்கமும் வந்து ஆட் ஆயிருக்கு. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் விஷுவலா காட்டணுன்றதுக்காண்டி நான் வந்து அந்த 10 பிக்சலா 50 பிக்சலா வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த கலராக இருக்கிற பாக்ஸில் போய் நீங்கள் ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடிங்கிற இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 பிக்சல் அப்படின்னு சொல்லி நாலா பக்கமும் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங். ஸோ அதாவது அந்த எலமெண்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நமக்கு 50 பிக்சல் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து ஆட் ஆயிரும். அந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அந்த நடுவில் இருக்க அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா box2 அதை சுற்றி தான் ஆட் ஆயிருக்கு. ஆனால் box1 உள்ள ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மார்ஜின் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா box2ன்ற அந்த டிவ்க்கு போயிட்டு மார்ஜின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை போட்டுட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிக்சல் வந்து வேல்யூ வச்சுக்கிறேன். ஸோ நான் வச்சதுமே உங்களால் பார்க்க முடியும். box2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்திருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதாவது எங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த box2 சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிக்சல் வந்து எல்லா சைடுமே வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ப்ராப்பர்ட்டி. ஸோ பேடிங் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே ஆட் ஆகும். அந்த எலமெண்ட்டுக்குள்ளேயே ஆட் ஆகும். ஸோ அதே இது நீங்கள் மார்ஜின் ப்ராப்பர்ட்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலமெண்ட்டுக்கு வெளியே ஆக்ட் ஆகும். இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் மார்ஜின் அப்படின்னு மட்டும் கொடுக்காம ஸோ ஸ்பெசிஃபிக்காக டேரக்ஷன் வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ஜின் டாப் போட்டு மேலே வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து அந்த மேலே மட்டும் தான் எனக்கு வந்து ஆக்ட் ஆகும். அந்த வேல்யூக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தான் எனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி மார்ஜின் லெஃப்ட்டில் போய் 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் ஸ்பேஸ் ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி ரைட் சைடு அப்படின்னு கொடுத்தேன்னா ரைட்டில் 10 பிக்சல் மார்ஜின் பாட்டம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 50 பிக்சல் வந்து ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ இப்படி இல்லாமல் இன்னொரு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வேல்யூ ஆகும். ஸோ அடுத்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கான வேல்யூ ஆகும். ஸோ அதுக்கடுத்து கொடுக்குறது பாட்டம்கான வேல்யூ ஆகும். அதுக்கடுத்து கொடுக்குறது லெஃப்ட்டுக்கான வேல்யூவாகவும் எடுத்துக்கும். ஸோ அதாவது TRBL கிளாக் வைஸில் அப்படியே போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ வந்து டாப்ல இருக்கு. ஸோ அதுக்கடுத்து கொடுத்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்லையும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக வந்து ஆட் ஆகிட்டே வருது. ஸோ இதுதான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த மார்ஜின் அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு வழியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறது. ஸோ டாப் அண்ட் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 20 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் 10 பிக்சல் லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 பிக்சல் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்படி நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறேன். புரியல அப்படின்னா எந்த பார்ட் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான தெளிவான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.